2ஆம் தேதி காலை முதல் பழனிச்செட்டிப்பட்டியில் சமுதாய சங்க தலைவர்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வரும் ஓ. பன்னீர்செல்வம். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக திமுக தலைமைக் கழகம் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை அறிவித்தது. அதன் அடிப்படையில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் அனைத்து சமுதாய சங்க தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஓ. பன்னீர்செல்வம் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் காளியம்மன் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், தேவாங்கர் சமுதாய மண்டபம், கிருஷ்ணன் கோவில், கருப்பசாமி கோவில், மந்தையம்மன் கோவில், சிவானந்தா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகின்ற ஓபிஎஸ் அந்தந்த சமுதாய தலைவர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகளை சந்தித்து நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் தனக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், இந்த தொகுதிக்கு ஏற்கனவே தான் செய்த பல்வேறு திட்டங்கள் மற்றும் பணிகள் குறித்து எடுத்துரைத்து, மேலும் மீண்டும் தான் வெற்றி பெற்று வந்தவுடன் தங்களது குறைகள் எதுவாக இருந்தாலும் முழுமையாக நிவர்த்தி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நிகழ்வில் தேனி திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினருமான தங்கத்தமிழ்ச்செல்வன், பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் மிதுன் சக்கரவர்த்தி, ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தி, பழனிச்செட்டிப்பட்டி திமுக பேரூர் செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்.